சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 189. கருதவே இதனாலே யானுமைந்தா காரணசற் குருவினுட கருத்தினாலே அருந்தவே மும்மூலம் கொண்டதாலே அரனுக்கு பிள்ளை என்று தகப்பனானேன். வைரத்திரு விளக்கையுந்தான் வசமாய்க்கண்டேன் வருந்தவே வாய்வினுட விளக்கத்தாலே திருந்தவே திரிபுரையின் கிருபையாலே தியான அக்கினியிற் சேர்த்திட்டேனே. இதன் பொருள், சட்குருவின் அருளால் மும்மூலங்களை உணர்ந்தேன், அதனால் சிவனுக்கே குருவானேன், தகப்பனானேன். வைரம் போன்ற அந்த ஞான விளக்கை கண்டேன். திரிபுரை தாயின் கிருபையினால் தியான நெருப்பில் கலந்துவிட்டேன். பாடல் 190. சேர்ந்திட்டேன் அக்கினியிற் சொக்கி வாழ்ந்தேன், தீர்த்தங்களானதையின் திடமாய்க் கண்டேன், தாழ்ந்திட்டேன் அப்புறமும் மேலே சென்றேன். தமர்ந்திறக்கும் வாயலுட தயவும் பெற்றேன், தாழ்ந்திட்டேன் சுத்தசலம் அங்கே கண்டேன். வாய்வான யோகத்தை வழிவாய்க் கண்டேன், ஆழ்ந்திட்ட அண்டசுடர் அழகுதன்னை ஆராலும் சொல்லரிது ஐயா பாரே. இதன் பொருள், ஞான நெருப்பில் திளைத்து புண்ணிய தீர்த்தங்களை என்னுள்ளே கண்டேன், மேலான நிலைக்கு சென்று முக்தி வாசலை அடைந்தேன். அங்கே ஞான அமுதை சுத்தசலம் கண்டேன், அண்டத்தின் பேரொளி அழகைச் சொல்ல வார்த்தைகளே இல்லை. பாடல் 191. பாரென்று என் குருவே இப்படியும் சொன்னீர், பலபல பேச்சுகளாய் பகர்ந்தே சொன்னீர், தாரென்று யோகநிலை எறியச் சொன்னீர், தமர் திறக்கும் வாய்வுதனை காணச் சொன்னீர், ஆரென்று சுத்தஜலம் அறியச் சொன்னீர், அதிசயங்கள் உள்ளதெல்லாம் அறிவாய்ச் சொன்னீர், காரென்றீர் எனதிடத்தில் இருக்கையானும் கடவுளே எந்தனுக்கு கருதுவீரே. இதன் பொருள், சீடன் அகத்தியர் குருவே பல ரகசியங்களைச் சொன்னீர்கள், யோக நிலை, முக்திவாசல், சுத்த ஜலம் என எல்லாவற்றையும் விளக்கினீர்கள். இப்போது நான் தங்குவதற்கு ஏற்ற ஓர் இடத்தை சொல்லுங்கள். பாடல் 192. கருதுகிற என் மகனே மானா கேளு, காலனுட தேச்சமடா தெச்சனந்தானப்பா, அருதுகின்ற பொதிகைமலை சார்வுமுண்டு, அத்தேச மேடாக உயர்ந்தே நிற்கும், வருதுகின்ற அம்மலையில் இருந்து வாழ்வாய், மாறாத சிரஞ்சீவியாய் வாழ்ந்தே நிற்பாய், தள்ளுகிற அங்குஷ்டத் தனுவுமாவாய், தற்பரம் போல் வடிவாகி தாவிற்பாயே. இதன் பொருள், குரு பதில், மகனே கேள், தென்திசையில் உள்ள பொதிகை மலை உனக்கு உகந்த இடம். அந்த மலையில் நீ தங்கி வாழ்ந்து அழியாத சிரஞ்சீவியாக திகழ்வாய், நீயே அந்த பரம்பொருளின் வடிவமாகி விளங்குவாய். பாடல் 193. தானாகி நீயாகி தானுமாவாய், தந்தை போல் அனுதினமும் தாய் போல் நிற்பாய், ஆணாகி பெண்ணாகி அளவுமாய், அவனியுள்ள சித்தர்கள்தா வடுத்து சொல்வார், ஊனாகி சித்தரெல்லாம் முன்னை கண்டு உறுதியாய் போற்றி செய்து ஒடுங்கி வாழ்வார், வானாகி வானவர்கள் போற்றுவார்கள், வல்லவர்தான் அனுதினமும் வந்திடுவாரே. இதன் பொருள், நீயே இறைவனாவாய், மக்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் விளங்குவாய், சித்தர்களும் தேவர்களும் உன்னை போற்றுவார்கள், உன்னை காண பெரியோர்கள் நாள்தோறும் வருவார்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.